என்னால சுத்தமா முடியல. பைத்தியம் புடிச்ச மாரி இருக்கு. ஸோ எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு அப்டின்னா அதுக்கு நீ தான்டா காரணம். என்னால நிம்மதியா இருக்கவே முடியல. நைட்டெல்லாம் தூங்க முடியல, சாப்பிட முடியல. நான் என் வேலைய சரியா பண்ண முடியல. என் வாழ்க்கையில என் நிம்மதியே போயிடுச்சு. தெரியாம உனக்காக என் ஃபேமிலி எல்லாத்தையும் விட்டுட்டு உன் கூட 2 வருஷம் இருந்ததுக்கு, நீ என்ன பண்ணணுமோ அத பண்ணிக்கிட்டு இருக்க அப்டின்னு சொல்லிட்டு, ரொம்பவே எமோஷனலா பார்த்தீங்கன்னா, ஸ்வேதா அவங்க ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. ஸோ இப்போது அந்த ஒரு வீடியோவில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ என்ன விஷயம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்வேதா, நாதி இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ ரீசெண்டாக அவங்க 2 பேரும் பிரிஞ்சு, அதுக்கப்புறம் ஒரு பக்கம் ஆதி அப்படிங்கிற ஒரு பர்சன் மேலே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட். தாமரை ஒரு பக்கம், டிடிஎஃப் வாசன், இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய பேரை இவன் ஏமாற்றிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இப்போது ஸ்வேதா அந்த ஒரு விஷயம் வந்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா சைலண்ட்டாக இருந்தாங்க, எதுவுமே பேசாமல் இருந்தாங்க. இப்போது ஒரு ரொம்பவே அழுது ஒரு பெரிய ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத டக்கு டக்குன்னு பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே உன்னை நினச்சாவே எனக்கு அவ்வளோ கோவம் வருதுடா, பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. ஆதி, நான் உன்னை லவ் பண்ணேன், மேரேஜ் பண்ணேன். அவனுக்காக, அந்த ஆதி அப்படிங்கிற ஒரு பர்சனுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு, என் ஃபேமிலியில் என் கூட இருந்த அம்மா, அப்பா, தம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு நான் அவனுக்காக ஒரே ஆளை நம்பி நான் அவன் கூட வந்தேன். பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நானும் உன்னை நம்பினேன். லைஃபே அவன் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கூட போனேன். ஸோ என்கிட்ட இருக்கிற எல்லா விஷயங்களும், ஒவ்வொரு செயின்னு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்க ஆரம்பித்தான். அதுவும் நான் அவனை நம்பி எல்லாத்தையுமே கொடுத்தேன். பிஸ்னஸில் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டான். எல்லாத்தையுமே கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது காலேஜில் வீட்டில் மாட்டிக்கிட்டேன். என்னடா எல்லாமே காணாமல் போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சமாளிச்சுட்டு இருந்தேன் வீட்டில். பட் ஒரு லெவலுக்கு மேலே கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போது வீட்டில் எனக்கு 21 வயசு ஆகுது. அப்போ எனக்கு இவன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சண்டை போட்டு நான் வீட்டை விட்டு வெளியே இவன் கூட வெளியே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஸோ மேரேஜ் ஒரு ரிஜிஸ்டர் மேரேஜ் தான் நடந்தது. ஸோ சீரியலுக்காக நிறைய எஃபோர்ட் போட்டு நான் அவன் கூட வந்ததுக்கப்புறமா தனியாக போய் நடித்தேன். அவ்வளோ காசு நான் அவ்வளோ 2 வருஷமாக ஏர்ன் பண்ணது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அவங்ககிட்ட தான் கொடுத்தேன். சின்ன மருமகள் அப்படிங்கிற ஒரு சீரியலில். ஸோ அப்போ நான் மட்டும்தான் வேலைக்கு போனேன். ஸோ அவங்க அப்போது எங்களுக்கு சேர்த்து வச்ச எல்லாமே நான் சம்பாரித்த பணத்துலேருந்து மட்டுமே நாங்கள் வாங்கின ஒரு விஷயம். அவ்வளோ உண்மையாக இருந்தேன். ஆனால் அவன் எங்கேயும் வேலைக்கு போகாமல் சும்மா வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருந்தான். பிஸ்னஸ் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு தைரியத்தில் இப்போ இன்டர்வியூ கொடுத்துட்ருக்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒரு கில்ட் இல்லை. இப்போ வரையும் நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன். என் பெர்மிஷன் இல்லாமல் நீ என்னை எப்படி உன்னை நம்பி தானே ஃபோட்டோலாம் எடுத்தேன். ஸோ இப்போ அதெல்லாத்தையும் என் பெர்மிஷன் இல்லாமல் எப்படி நீ ஷேர் பண்ணிகிட்ருக்க? உனக்கு வெக்கமே இல்லையா? நீ யார்? வேலைக்கு போயிருக்கிய எப்பயாவது? ஏன் இப்படி ஏமாத்துற? ஏன் இத்தனை பேரை ஏமாற்றிட்டு தெரியுது? அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீ மாட்டுவன்னு தெரியாதா? ஒரு நாள் மாட்டுவன்னு தெரியாமையா இவ்வளோ நாள் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க? உன் ஃபேமிலியை நான் அப்போ வந்தப்போ அவ்வளோ நம்பினேன். ஆனால் அவங்க வீட்டில் இருந்து ஒரு கால் கூட பண்ணலை. இவ்வளோ விஷயம் எனக்கு நடக்கும்போது நீ வேணான்னு நான் இப்போ ஃபைட் பண்ணுறேன். நீ ஒரு கேவலமான ஒரு ஜென்மம், எனக்கு தேவையே இல்லை என் லைஃப்பில். நீ இப்போ வர திருந்தாமல் இருக்க. நீ என்னால் சுத்தமாக முடியல. தாமரை அக்கா கேம் விளையாடுவாங்களா? நீ எல்லாத்தையும் எடுத்து விளையாடிக்கிட்டு அவங்க மேலே பழி போடுற. ஸோ ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணு. இவ்வளோ பாவம் எதுக்குடா உனக்கு? உன்னை வச்சு அவங்க ஃபேமஸ் ஆகுறாங்களா? அது என்ன அவங்களுக்கு தேவையா? சிரிப்பு தான் வருது. சிரிப்பு வராமல் காமெடி பண்ணு. நீ ஃபஸ்ட்டு கோபமாக வருது. பைத்தியக்காரம் ஆக்குற என்ன நீ? உன்னால் ஒரு பொண்ணு செத்துருக்கா. நீ எல்லாம் மனுஷனே கிடையாது. என்னால் முடியல. உன்னை லவ் பண்ணதுக்கு என்னை நிம்மதியாக இருக்கவே முடியல. இவ்வளோ பண்ணிவிட்டு எப்படி நான் உன் கூட இருப்பேன்னு நீ நம்புகிற? நீ என்ன ஆனாலும் பரவாயில்ல, 2 வருஷம் கூட இருந்தேன். நீ என்னென்ன ட்ராமா பண்ணுவேன்றது எனக்கு தெரியும். ஸோ கெஞ்சி கேட்குறேன், தயவு செஞ்சு என்னை விட்டுரு. டார்ச்சர் பண்ணுற நீ நிம்மதியாக விடு. நீ எப்படி பண்ணுறேன்னா சிரிச்சுட்டே ஒரு சைக்கோ மாதிரி எல்லா விஷயங்களையும் பண்ணிக்கிட்டு இருக்க. உங்கள் அம்மாவை தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட்டு. இந்த மாதிரி இவ்வளோ தப்பு பண்ணும் போதே அவங்க திருத்திருக்கணும். மீடியாவில் எதுக்கு தயவு செஞ்சு இவனை இன்டர்வியூ எடுக்காதீங்க யாருமே. அசிங்கமாக இருக்குது. உன்னை லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணுவேன்னு நினச்சேன். ஆனால் நீ ஸ்டாப் பண்ணுற மாதிரி தெரியல. ஆனால் இப்போ நான் உன்னால் ரொம்ப மென்டல் ஆகிற மாதிரி பைத்தியமாக பிடிக்குது. எனக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியல. மனுஷனே இல்லை நீ எல்லாம். தாமரை அக்கா நம்மளுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எப்படிடா அவங்கள உனக்கு இந்த மாதிரி பேச சொல்லுது? இப்போது பொய் மேலே பொய் சொல்லிக்கிட்டு இருக்க. பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. ஸோ தூக்கம் வரல எனக்கு. உன்னை லவ் பண்ணதுக்கு நீ நல்ல கிஃப்ட் எனக்கு கொடுத்துருக்க.
எங்கள் அம்மாவை விட்டுட்டு வந்தேன் பார்த்தியா, டிகிரி எல்லாம் விட்டுட்டு வந்தேன் பார்த்தியா, வந்ததுக்கு நீ என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனால் இப்போது நான் திரும்பவும் படிக்க போகிறேன், தயவு செஞ்சு என்னை வந்து விட்டுரு, நீ எனக்கு வேணாம், நீலாம் ஒரு மனுஷ ஜென்மாவே இல்லை, நீ எல்லாம் எனக்கு கெஞ்சி கேட்குறேன். அவனை வந்து என்கரேஜ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு யாருமே, யாரும் அவங்ககிட்ட ஏமாத்துறாதீங்க, மென்டல் ஆகுறேன், ஏதாவது பண்ணிப்போனோம் அப்படின்னு சொல்லி எனக்கு பயமாக இருக்குது, வீட்டில் எல்லாருமே வந்து பயப்படுறாங்க, ஃப்ராட் பண்ணிட்டு வந்து இருக்காத, எனக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா அவன் தான் வந்து காரணம், எப்படி இருந்த பொண்ணுட்டா நான்லாம், அவன் கூட வந்து மாட்டிக்கிட்டேன், இப்போவாவது வெளியே வந்துட்டேன், இப்போவாவது நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சந்தோஷப்படுறேன், ப்ளீஸ் இவனை வந்து யாராவது கண்ட்ரோல் பண்ணுங்கள், இதுக்கு மேலே அவனை பற்றி நான் எனக்கு பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே நான் அவனை பற்றி வந்து போய் பேச போகிறது கிடையாது, அவ்வளோதான், இதுக்கு மேலே நான் என் வேலையை பார்த்துட்டு நான் போக போகிறேன், பட் அவனை யாரும் என்கரேஜ் பண்ணாதீங்க, அவங்ககிட்ட யாரும் ஏமாந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய வீடியோவை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் காம்பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ரிலேட்டடிங்கன்னா அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.